ஆல் இண்டியா ரேடியோ ஒரு காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயுமே கேட்ட குரல். இங்கே ஒரு ஷோவில் கெஸ்ட்டாக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய வாட்டி இந்த பக்கம் போயிருக்கேன், பட் ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே போவேன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. குழந்தை திருமணங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். 2025லேயும் குழந்தை திருமணங்கள் நடக்குது. அதுக்கான ஒரு அவேர்னஸ் ஷோவில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு பக்கத்துலேயே இருக்கிற மெரினா பீச்சை மிஸ் பண்ண முடியுமா? 12 வருஷம் கழித்து மெரினா பீச்சுக்கு போனேன். இந்த உடன் பாத்வே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்காக போட்டிருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறது. மெரினா பீச் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் என்னுடைய காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே எனக்கு பிடிச்சது வெங்காய பஜ்ஜி தான். ரொம்ப வருஷம் கழித்து வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டேன். இந்த உடன் பாத்வே தண்ணி வரைக்கும் போகும்னு நினச்சேன், பட் பாதியிலே நின்றுச்சு. ஸோ தண்ணியில் போக முடியாது, டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கடற்கரையெல்லாம் ரசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்காக போட்ட இந்த பாத்வேல எல்லாருமே நடந்து போகிறதுனால இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. நீங்களே பார்க்குறீங்கல்ல, இந்த வீல் சேர் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்குது. அங்கங்கே இந்த பலகை மேலே தூக்கிட்டு இருக்கு. ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இதை பார்த்து ஸ்டெப் எடுத்தால் டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.